முதலாளி, நடந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால அதுதான் முடியும். நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனா என் மனசு கேட்கல முதலாளி. யாருடா முதலாளி? நான் உங்ககிட்ட முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டேன். உனக்கு என் பேர்ல கோவம் இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா அதை பழி வாங்கறதுக்கு இதுதான் நேரம். வாங்கடா, எல்லாரும் வாங்க, வந்து குத்திட்டு போங்க. செல்வம், நான் அதுக்காக வரலடா. இந்த பீட்டருக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கிறாங்க? எனக்கு தெரியலடா பீட்டர். இந்த பணம் போனது பெருசு இல்லை, சொத்து போனது பெருசு இல்லை, அது போகும் வரும். பீட்டர், உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் எங்க அண்ணனையும் அண்ணியும் நான் எப்படி பார்த்துருந்தா உனக்கு தெரியல. ஆனா போயிட்டாங்கடா எல்லாரும். எனக்கு புரியலையே, இந்த வளர்த்துல பணம் பெருசு. சொந்தமா சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு பிரத்யார்ப்பணம் தாண்டா பெருசு. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. சொந்தமா சம்பாதிக்க வக்கில்லாதவங்களுக்கு சும்மா வர்ற பணம் தான் வெள்ளண்டா. நல்லா சொன்னடா, நல்லா சொன்ன. இது தெரியாம நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிட்டேன்டா. இப்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முந்தி புதுசா போட்டு வாங்கின புதுசுல ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான். அப்போ நீ வந்த ஞாபகம், அப்போ இருந்த சந்தோஷம்டா எனக்கு. இப்ப சாப்பாடு ரெடியா? ஒரே தட்டு 2 பேருக்கும். நான் கொஞ்சம் ஓடுறேன். ஆசையா இருக்கா? பீட்டர், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கடல்ல தான். கார்த்திகை துணி கூட இல்லாம வெறும் புயலா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினதே இந்த கடல்ல இருக்கிற மீன்கள் தான். மனுஷனுக்கு மனுஷன் நன்றி மறக்கலாம், ஆனா இந்த கடல் மீன்களுக்கு நாம நன்றி மறக்க கூடாது. பீட்டர், நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பயலோடும் உயிரோடே வறுக்க போறான். நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பயல்களும் மாதிரி என்ன மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடாத, கடல்ல தூக்கி விட்டு மீனை தின்னு வளர்ந்த இந்த உடம்ப மீனே தின்னட்டும். ராஜன், நான் இப்ப ஹோட்டலுக்கு எல்லாம் போறதில்ல. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான். நீ திருந்துட்டேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்காக அந்த பொண்ணு அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்கல்ல? இருக்க. தெரிஞ்ச பொண்ணா?
சொந்தக்கார பொண்ணா? சொந்தம்னா எப்படி சொந்தம்? அதை இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ. சேகர், என்ன இது? யார் இப்படி அடிச்சது? உமா, நேத்து ராத்திரி நான் டிராப் பண்ணிட்டு திரும்பி வரும்போது யாரோ சில முரடங்க என்ன வழி மறைச்சிட்டாங்க. யாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவை தான் இருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா எனக்கு யாரோ போன் பண்ணாங்க. என் மனசு பதறி போயிடுச்சு. உனக்கு போன் பண்ணது இவர்தான், மிஸ்டர் ராஜன். இவர் மட்டும் இல்லைன்னா நீ என்ன உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. வணக்கம். அப்பா, உங்களை ரொம்ப கண்ணியமான மனுஷன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இப்படி செய்வீங்க நான் நினைக்கவே இல்லை. சேகர் என்ன காதலிக்கிறாருங்கிறதுக்காக அவர் ஆள வச்சு அடிச்சிருக்கீங்களே, இது என்னப்பா நியாயம்? என்ன உணர்ற? நான் அவனை ஆள வச்சு அடிச்சேன். எதுக்கு? யாரு சொன்னது? யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாத குழந்தை இல்லப்பா நான். செய்யறதையும் செஞ்சுட்டு பொய் வேற சொல்லி உங்க தகுதியை தாழ்த்திக்காதீங்கப்பா. என்னாச்சு? என்னமோ ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க மிஸ்டர் செல்வநாயகன் டாக்டர் தானே? ஆமா. இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா. இங்க தனியா அப்படி நின்னுட்டு இருக்கீங்களே, வாங்க என் வண்டியில, நான் டிராப் பண்றேன். காரு அத ஆள் அனுப்பி எடுத்துக்கலாம், வாங்க. Come on. ஹலோ. எஸ். சொல்லுங்க. இல்லைங்க, அவர் வெளியே போயிருக்காரு. ஆமா, சரி, தேங்க்ஸ். ராஜன், இவளை என்கிட்ட விட்டுட்டு உன் மேலே போய் பாரு. தயவு செய்து நீங்க இவளை விட்டுருங்க. இவ எனக்குன்னு நிச்சயம் பண்ணப்பட்டவ. இவ அப்ப என்ன ஏமாத்திட்டான். இப்ப இவளை நான் நிச்சயம் பண்ண போறேன். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ராஜன், இது என் சொந்த விஷயம். இதுல நீ தலையிடாத. எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். சொன்ன ப்ளீஸ்.